ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியம்மா இப்போதை உணர்த்தி விட்டு சொல்கிறேன். இன்று இரவு நிச்சயமாக இது நடந்தே தீரும். ஒரு போலியான மனிதரை நல்லவர் நினச்சி உன்னை நீயே காயப்படுத்திக்கிட்டு இப்போ கஷ்டப்பட்டு வேதனைப்படுறதும் எனக்கு தெரியும். அப்படி அடுத்தவங்களை முழுசாக நம்பி வேதனைப்படுறதை காட்டிலும் தனிமை ஒன்று மிக கொடுமையான விஷயம் இல்லை என் தங்கமே. ஒருத்தர் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாம பரவாயில்ல, இதுவரைக்கும் ஏமாந்தது போகட்டும். இனிமேல் யார்கிட்டையும் ஏமாறாத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு புரிஞ்சு பேசி பழகு என் செல்லமே. இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச ஒரு துணை இல்லாத போதுதானே உன்னுடைய உண்மையான அன்பின் அருமையை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையை அவங்க வாழ்க்கையில் நான் உருவாக்குறேன். எந்த மனிதர் உன்னை வேணாம்னு உதறிட்டு போனாங்களோ, எந்த மனிதர் உன்னை அவமானப்படுத்தினாரோ, யார் உன்னை நிராகரித்தார்களோ, அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் ஆறுதல் சொல்ல ஒரு உறவு கூட இல்லாத அளவுக்கு நீ அவங்க மேலே வச்ச உண்மையான அன்பை அவர்கள் உணரும்படி அதற்கான சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். வாழ்க்கை சற்று கடினமான தேர்வுதான். ஆனால் இப்போது நீ எடுத்த விஷயங்களும் செய்து கொண்டிருக்கும் செயல்களும் நிச்சயமாக உனக்கான நல்ல விதமாக மாறத்தான் போகுது. நீ வாழ்க்கையில் தோல்வி அடைந்ததுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? வாழ்க்கையை எப்படி வாழணும் போலதான் நம்மளும் வாழணும்னு நினச்சி அடுத்தவர்களைப் போல வாழ தீர்மானித்தது தான் இப்போது நீ கஷ்டப்படுவதற்கு காரணம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் நான் வேறு வேறு கேள்வித்தாள்களை கொடுத்துருக்கேன். அவங்க அதற்கான பதில்களை எழுதுகிறாங்க. அப்படிதான் அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்து நீ அதை போல வாழணும்னு ஆசைப்பட்டதால் தான் இப்போது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து நிற்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டும் விதமாக தான் இன்றிரவே நான் ஒரு அற்புதமான வாய்ப்பை உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். இனிமே நீ யாரை பார்த்தும் எதை பார்த்தும் வருத்தப்படாமல் எதுக்காகவும் கஷ்டப்படாமல் யாருடைய செயலையும் நினைத்து வேதனைப்படாத அளவுக்கு உன் வாழ்க்கையை உச்சத்தின் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் என் செல்லமே. கோபப்படுபவர்களும் நீ உரிமையோடு மன்னிப்பு கேட்கலாம். ஏன்னா அவங்க மனசில் எதுவுமே வச்சுக்காம டக்குன்னு ஏதோ நீ தவறு செஞ்சிட்டினா உடனே கோபப்பட்டு கத்திடுவாங்களே தவிர அதை மனசுக்குள்ளே வச்சு உன்னை பழி வாங்கணும், உனக்கு ஏதாவது கெட்டது செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்படி கோபப்படும் நல்ல குணம் கொண்டவர்களிடம் மன்னிப்பு கேட்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் உன்னை வேணாம்னு வெறுப்பவர்களிடம் மனசில் வஞ்சகம் வச்சுக்கிட்டு பழிவாங்கும் எண்ணத்தோடு உனக்கு துரோகம் செய்யும் உடைய மனிதர்களிடம் நீ காரணம் கூட கேட்காமல் விலகி செல்வது தான் நல்லது. ஏன்னா நல்லவங்க எப்போவுமே யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டாங்க. அப்படி உனக்கு ஒருத்தர் கெடுதல் செய்கிறார்னா அவர் தெரியாமல் அதை செய்யலை. தெரிஞ்சே செய்யக்கூடிய மனிதரிடம் போய் காரணம் கேட்காதே என் செல்லமே. அவங்க உன்கிட்ட இருக்கிற குறைகளை மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்களே தவிர உன்கிட்ட இருக்க நல்ல குணமும் நிறைகளும் அவர்கள் கண்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் அருகில் நீ இருப்பதை காட்டிலும் அவர்களை விட்டு கண்காணாத தூரத்துக்கு போயிடு. ஒருவரை அதிகமாக தேட தேடதானே அவர் மீது நீ கொண்ட லட்சியம் என்பது அலட்சியமாக மாறிப்போகிறது. ஏன்னா நீ எப்போதும் அடுத்தவர்களை தேடிக்கிட்டே இருக்காம உன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய விஷயங்களை தேடி அதற்கான முயற்சிகளை செய். மனிதர்கள் இன்னைக்கு போனாலும் நாளைக்கு உன்னை தேடி வந்துடுவாங்க. சில பேர் உனக்கு கொடுத்த மன காயங்களையும் மனவேதனைகளையும் மறைச்சிக்கிட்டு நீ வெளியில் சிரிக்கிறது போல நடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் நிம்மதியாக இருப்பதை போல் நடிக்க முடியாது என் செல்லமே. மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாராவது ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே அடுத்தவங்க பார்க்கும்போது நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடிய ஆட்களாக அனைத்தையும் மனசில் போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எந்த உறவாக இருந்தாலும் சரி ஒரு நாள் அவங்களுக்குள்ள நிச்சயமாக பிரிவு வந்து தான் தீரும். உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த பிரிவையே பெருசாக நினச்சி வருத்தப்படாத. நீ நேசிக்கும் எல்லாரும் உன்னுடனேயே கடைசி காலம் வரைக்கும் இருந்துட மாட்டாங்க. நினைவுகளின் மொழியும் பிரிவின் வழியும் உனக்கு தெரியாமலே போய்விடும் என் செல்லமே. யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அவங்களோட நினைவுகள் நல்ல சுகமானதாக சந்தோஷமானதாக நினச்சி சந்தோஷமாக இருக்க பழகு. உனக்கு நல்லவர்கள் உனக்கானவர்கள் உன் அன்பை புரிந்து கொண்டவர்கள் உன் அருகிலேயே இருக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராதவங்களும் உனக்கு கெட்டது செய்யும் தவறானவர்களும் உன் வாழ்விலிருந்து தானாகவே விலகும்படியும் இந்த வராகியம்மா நான் அற்புதம் செய்கிறேன். சோகத்திலும் மகிழ்ச்சியிலும் நீ இருக்கும்போது உன்னுடைய மனத்தையும் உன்னுடைய கஷ்டத்தையும் உன்னுடைய பலவீனத்தையும் பற்றி யார்கிட்டையும் உளறி வச்சிடாத. நீ இப்படி தானே செய்கிற. சந்தோஷமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லி வச்சிடுற. அப்படி இல்லைன்னா மனசு கஷ்டமாக இருக்கும்போதும் இதை யார்கிட்டையாவது சொல்லியே ஆகணும்னு உன்னுடைய சோகத்தை குறைத்து கொள்வதற்காக யாரிடமாவது போய் எதையாவது உளறி வச்சிடுற. கடைசியில் அவங்க அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உன்னை ஏமாற்றி
உனக்கு அடுத்தவர்கள் முன் அவமரியாதையும் அவமானத்தையும் பெற்று தந்துவிடுகிறார்கள் அல்லவா? இப்படி அடுத்தவர் ரகசியத்தையும் அடுத்தவர் பலவீனத்தையும் தெரிந்து கொண்டு அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் வஞ்சகர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் உன்னுடைய ரகசியத்தையும் உன்னுடைய குறைகளையும் உன்னுடைய கஷ்டத்தையும் யாருக்கிட்டையும் போய் சொல்லாத நான் உனக்கு எச்சரிக்கை விடுத்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாமல் உன் நிலைமையை விமர்சிப்பவர்களிடம் நீ சிரிச்சுக்கிட்டே போய் சொல்லு, இங்கு யாருடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போல, நான் இன்னும் நல்ல நிலைமைக்கும் வருவேன், உங்கள் நிலைமை எப்படி போகும்னு யாராலையும் சொல்லவும் முடியாதுன்னு. ஏன்னா காலமும் இந்த சூழலும் இதோடு முடிந்து விடாது தானே. நிச்சயமாக காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உனக்கு இப்போ தனிமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழகு. தனிமை என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. தனிமையை நீயாகவே எடுத்துக்கிட்டீன்னா அது உனக்கு இனிமையானதாக இருக்கும். ஆனால் அடுத்தவங்களெல்லாம் சேர்ந்து உன்னை ஒதுக்கி வச்சு உனக்கு தனிமையை கொடுத்தாங்கன்னா அது உனக்கு வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்துவிடும். எதையுமே நீயாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆளாக, அதன் மூலம் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொள்ளக்கூடிய ஆளாக இருந்துவிடு. வார்த்தைகள் எப்போது மௌனமாக மாறுகிறதோ அப்போதே பழக்க வழக்கங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டு ஒதுங்கி நின்றுவிடு என் செல்லமே. ஒரு சிலர் உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு நீ போனாலே உன்னை கண்டுக்காத மாதிரி அமைதியாக மௌனமாக இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க உன்னை தவிர்க்கிறாங்க. அவங்க உன்கிட்ட இருக்கிற பழக்கத்தை முடிக்க நினைக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர்களை விட்டு விலகி நின்றுவிடு. எப்போதும் எதற்கெடுத்தாலும் குழப்பத்திலேயே இருக்கிறோமே என நினைத்து வருத்தப்படாதே. கலங்கிய நேரமும் குழம்பிய மனமும் நிச்சயமாக தெளிந்தே தீரும். நீ கலங்கி போயிருக்கிற இந்த நேரத்திலேயே குழம்பி போயிருக்கிற உன் மனசை சரி பண்ணி இன்று இரவோடு இரவாக எல்லா கஷ்டங்களையும் போக்கி நாளை விடியலை உனக்கான நல்விடியலாக நான் அமைச்சு தர்றேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னிடம் இருக்கும் அறிவு எனும் ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தி என்னெல்லாம் சாதிக்கலாம், என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரலான்னு யோசித்து செய்ய பழகு என் செல்லமே. நெஞ்சில் கனவுகளை சுமந்து கொண்டிருக்கும் நீ ஒரு காலத்திலும் இப்படி ஏழையாகவே இருந்துட மாட்ட. இந்த உலகத்தையே உருவாக்கி கொண்டு இந்த உலகத்தையே ஜெயிச்சு காட்டத்தான் போற. உனக்கான உதவிகள் சரியான நேரத்தில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அந்த உதவியை செய்வதற்கு இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வருவேன். அது வரைக்கும் உன் உழைப்பை மட்டும் நிறுத்தாமல் கொடுத்து கொண்டே இரு என் தங்கமே. உனக்கு வரும் சோதனைகளும் தடைகளும் உன்னை கூர்த்தீட்டும் ஆயுதங்கள் போலதான். உன் ஆயுதங்களை அதன் மூலமாக கூர்த்திட்டிக்கொள். ஆமாம், உன்னுடைய சோதனைகளையும் தடைகளையும் வச்சே அதில் எந்த விஷயத்தை எப்படி சரி செய்யலான்னு யோசித்து சாதிச்சு காட்டி உன் வாழ்க்கையிலையும் ஜெயிக்க தயாராகு. வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இதில் சும்மா பார்வையாளராக இருந்து சண்டை நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காம நீயே போராளியாக மாறி உன் வாழ்க்கைக்கு எதிராக போராடி வாழ்க்கையவே ஜெயிச்சு காட்டிடணும் என் செல்லமே. உன் வாழ்வில் இன்னும் நீ அடைய வேண்டிய விஷயங்களும் பெற வேண்டிய சந்தோஷங்களும் நிறைய இருக்குது. உன் உடம்பில் ஓடிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு இரத்த துளிகளிடமும் நீ சொல்லிவை. நான் ஜெயிக்கணுன்ற வெறியையும் எண்ணத்தையும் உனக்குள்ள உருவாக்கிக்கோ. நிச்சயமா உன் வாழ்க்கையை நீ நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்கும் மனநிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். கஷ்டப்பட்டு உழைச்சி உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோ. இன்னும் அதிகமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என நீ நம்பிக்கை வச்சா உன் நம்பிக்கையின் முன்பாக எல்லாம் சரணடைந்து மாபெரும் வெற்றியையும் நீ பெறுவாய்.